ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தின் முதலாவது நாள் காலை வேளையிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை முகமுகமாய் சந்திக்கிறது போல இருக்கிறது. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இன்றைய தின இந்த ஆன்லைன் சர்வீஸை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? Shall we all bow down our heads for the word of prayer? எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பு தகப்பனே, உமது விலையேறப்பெற்ற கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. அப்பா ஆமாண்டவரே, நாங்கள் பாடும்போதும் நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கும் போதும் தகப்பனே, சங்கீத பகுதியிலே நாங்கள் வாசித்து நீர் கொடுக்கிற வார்த்தையை நாங்கள் சிந்திக்கும் போதும் உங்கள் பிரசன்னம் எங்களை தொடுவதாக. தொடர்ந்து தகப்பனே, நாங்கள் ஆமாண்டவரே சபை அறிவிப்புகள் ஆண்டவரே ஹல்லேலூயா தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் பொறுப்படுங்க. குறிப்பாக தேவனுடைய செய்தி கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தகப்பனை ஒரு புதிய எழுப்புதலை கொண்டு வருவதாக. ஆம் தகப்பனை, எனக்காக பேசும், எங்களுக்காக பேசும், எங்கள் ஒவ்வொருவருக்காக பேசும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனை முடிவில் உள்ள ஹீலிங் சர்வீஸையும் கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் வெறுமையாய் திரும்பக்கூடாதப்பா. எல்லாரும் இந்த ஆன்லைன் சர்வீஸில் ஒரு ஃபுல்னஸ் அனுபவிக்க நாங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிட்டு வாழ்த்துகிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் வேளை, கர்த்தரை பாடப் போகிறோம். ஆண்டவரை பாடும் வேளை இது. ஆகையினாலே இந்த பாடல் ஆராதனை நமக்கு சகோதரர் பிரவீன் அவர்கள் முன் வந்து பாடலிலே நம்மை வழிநடத்தும் போது அவளோடு சேர்ந்து நாமும் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆயத்தமாக இருந்து தேவனோட சமூகத்தில் ஆராதனை செய்ய ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் எல்லா குடும்பமாக சேர்ந்து தேவனோட சமூகத்தில் ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று. எரேமியா 29:11 இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. இந்த வாரம் தேவன் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய சமாதானத்தை கொடுக்க போகிறார். ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எங்களோடு சேர்ந்து அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிங்கள் என்று சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவீங்களா? உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஏக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம்
ஆராதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்துனை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஹalleluya. கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க? ஹalleluya. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வாரம் தேவன் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு, சமாதானம், அற்புதம் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அடுத்த பாடலாக அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர் என்கிற பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவீங்களா? ஜீசஸ். நல்லா கரங்களை தட்டுவோம். கத்தவங்க வாழ்க்கையில இன்றைக்கு கத்தாவே நடக்க கிருபை பாராட்டுங்கப்பா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்க இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்க இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள்,
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே, அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே, ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே, ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம் இயேசு அற்புதர். மாணவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, நன்றி சொல்லுகிற தகப்பனே. ஒன்று சேர்ந்து நாங்க துதிக்கிற இந்த மாத்திரத்துல அப்பா பெரிய காரியங்களை பெரிய அற்புதங்களை எங்க வாழ்க்கையில அப்பா நீங்க செய்கிறபடி நான் நன்றி சொல்லுகிற தகப்பனே. தொடர்ந்து கர்த்தாவே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க நடத்துங்க தகப்பனே. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. Thank you Father. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக பாடி மகிழ்ந்தோம் அல்லவா? இப்பொழுது கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் வேளை, வர்ஷிப் டைம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் ஞானமணி அவர்கள் நம்மை இந்த வர்ஷிப் டைமில் வர்ஷிப்பை லீட் பண்ணுவாங்க. நாம் அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதிக்கிற வேளை சங்கீதக்காரன் தாவீது சவுலுக்கு பயந்து
ஓடி ஒளிந்து கொண்டு ஒரு கெபியிலே தங்கியிருக்கும் போது என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதம் 57:7 நாம் வாசிக்கலாம். அந்த சங்கீதக்காரன் தாவீது மரண தருவாயில் இருக்கும்போது கூட அவனுடைய இருதயம் ஆயத்தமாக இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம் இருதயம் கர்த்தரை பாடி துதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் இப்போ பாட போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? பாடுவோம். மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம். மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ரோமர் 8:28 நான் வாசிக்கும் போது தம்மிடத்தில் அன்புகிற அவர்களுக்கு கர்த்தர் நன்மையானதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். நெருக்கப்படுகிறீங்களா? தாவீதை போல தேவனுடைய சமூகத்தில் நாம் போவோம். நிச்சயமாக ஒரு வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. சுத்தமும் சத்தியமும் ஆவீது திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே,
பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 ஆராதனை. நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியே ஐயா. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. உம் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே அழைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே அழைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் பாடினோம், ஆராதித்தோம். இப்பொழுது நாம் சங்கீத பகுதியிலே கர்த்தரை உயர்த்தப் போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் வசனத்தை பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்கள் வாசிக்கும் போது, இரண்டாவது வசனத்தை நான் வாசிப்பேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உங்கள் இருக்கைகளிலே முடிந்தால் எழும்பி நின்று இந்த சங்கீத பகுதியிலே ஒற்றுமையாய் வாசிப்போம். கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் கனப்படுத்துவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சங்கீத பகுதியை பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்களுடைய கரங்களில் கொடுக்கிறேன். சங்கீதம் 26 சங்கீதம், Psalm 26. நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 26. வழக்கத்தின்படியே நாம் வாசிப்போம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன்.
ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமலேயே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவனை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சங்கீத வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் வசனமே நமக்கு சிந்தனைக்குரிய வார்த்தையாக இருக்கட்டும் என்று எண்ணுகிறேன். The very first verse is the wonderful verse for the thought for this day and for this week. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த வாரத்திற்கும் முதல் வசனம் நம்முடைய சிந்தனைக்குரிய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா பாடின இந்த வசனம் எவ்வளவு அருமையான வார்த்தையாக இருக்கிறது பாருங்கள். In English, as we read in such a way, vindicate me, O Lord, for I have walked in my integrity. I have also trusted in the Lord, I shall not slip. That is the verse that we read in Psalm 26 verse 1. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நம்முடைய கால் தள்ளாடுவதில்லை. Yes, as far as we trust upon the Lord, yes, we shall not be slipped off. நாம் தள்ளாடுவதில்லை. கர்த்தர் நம்ம இந்த வசனங்களினால் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் நம்முடைய நடுவில் ஜெபத்தை கேட்கிறவராய் வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit. இப்பொழுது பிறந்த நாள், திருமண நாள் என்று சிறப்பாக இந்த நாட்களை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூடியிருக்கிற இந்த கூட்டத்திலே யாராக இருந்தாலும் இன்றைய தினமோ இந்த வாரத்தில் ஒரு நாளோ பிறந்த நாள் அல்லது வெட்டிங் டே, திருமண நாள் என்று சந்தோஷமாய் பார்க்கும்போது கர்த்தர் அந்த நாளை ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே, அன்புள்ள தகப்பனே, உம்முடைய விலையேற பெற்ற கரங்களில் எங்கள் மக்களை நாங்கள் தருகிறோம் அப்பா. என் சகோதரன், என் சகோதரி, ஆண்டவரே, என் அன்பு பிள்ளை எல்லாரும் உம்முடைய கரங்களில் கொடுக்குறப்பா. பர்த்டேயை கொண்டாடுகிற பிள்ளைகள், அதே போல் வெட்டிங் டேயை சிறப்பாக பார்க்குற பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். உசம் கம் ஹசு அல் பெரே காஷாயா உசும் கனே தி ஜே ஜே ரூட்டானா தூடாரா ஹமௌ கம்யா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். திடன்கொள் என் ஜனமே. ஆம், இந்த ஆண்டு நான் உன்னை ஆசீர்வதித்து கனப்படுத்தும் ஆண்டு. Yes, I will bless you and I will honor you. So this year shall be the year of my blessings and honor. இந்த வருஷம் நான் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும் ஆண்டு. கலங்காதிருங்கள். ஊராபகா சந்தியன திதிகனாமாசின. என் மகிமை உங்களை மறைத்துக் கொள்ளும். என் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்போ உங்க ஜீவனுள்ள வார்த்தையின்படி ஆக கடவது என்று வாழ்த்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்தரே. மேற்போட்டுக் கொள்ளும். தாழ்த்தி தருகிறோம். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாய் போவதற்கு முன்பு
தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு அறிவிப்பை நான் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம், அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய சபையிலே கூடி வந்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக சில அறிவிப்புகளை எல்லாம் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு அந்த அறிவிப்பை உங்களுக்கு சரியாக அனௌன்ஸ்மெண்ட்டில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்து ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார் பங்கெடுக்க வேண்டும், யார் பங்கெடுக்க கூடாது, எப்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்ற அந்த சில விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். சீக்கிரத்தில் அந்த செய்தியை உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாய் கேட்கத்தக்கதாய் நாங்கள் அதை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். இந்த ஆராதனை முடிந்த உடனே அப்படியே 9:30 ஷார்ப்பாக 9:30 மணிக்கு சண்டே ஸ்கூல் ஊழியம் உண்டல்லவா, விஷன் சண்டே ஸ்கூல் என்று சொல்லி நீங்கள் அதே யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய அன்பு பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் டைரக்டர், டீச்சர்ஸ், அன்பு பிள்ளைகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நாம் ஆனர் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் மறக்க வேண்டாம், இன்றைக்கி ஈவினிங் யூத் உண்டு, யூத் ஸ்பெஷல் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு வாரமும் ஈவினிங் சரியாக 5 o'clock நாம் என்ன சொல்கிறோம், யூத் மீட்டிங், அந்த ஜூம் மீட்டிங்கில் நடத்துக்கிறோம். அதே போல் இன்றைக்கும் ஜூம் மீட்டிங்கில் கேர்ள்ஸுக்கான யூத் மீட்டிங். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறந்து போக வேண்டாம். அன்பு தங்கச்சிமார், நீங்கள் எல்லோரும் ரெடியாக வருங்க. கட்டாயம் உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்பதற்கு, உங்களுக்கு சரியாக காண்டாக்ட் பண்ணுவதற்கு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த இதுலேயும் கீழே உங்களுக்கு அந்த தகவலை கொடுக்கலாம். தயவுசெய்து நீங்கள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜூம் மீட்டிங்கில் பங்கெடுங்க. அன்பு பிள்ளைகளை, இயேசு சீக்கிரம் வருகிறார். அசதியாக இருந்து விடாதீங்க. டெஃபினட்டாக வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் தான் ரொம்ப கரெக்டாக அந்த நாட்களில் இருக்கணும். அதனால் யூ மஸ்ட் ஃபாலோ வாட் த லார்ட் சேஸ் அண்ட் டு யூ த்ரூ your pastor and through your leaders. அதனால் உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய பாஸ்டர் மூலமாக ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். because of the coming back of the Lord is very soon. we have to get ready ourselves. நாம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இயேசு சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வேத வசனத்திற்குள்ளாய் நாம் போகலாமா? ஆண்டவர் பெரியவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். ஒரு பாடல் இதை சம்பந்தித்து அந்த பாடல் உண்டாகினால் அந்த பாடலை நான் பாட விரும்புகிறேன். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, அடிமையை முற்றிலும் உடைய கரங்களை ஒப்படைக்கிறேன். கட்டாய ஆண்டவரே, அடிமையை மறித்து கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைய செய்தி தலைப்பு சந்தேகப்படாமல் விசுவாசிப்போமாக என்பதுதான். லெட் அஸ் பிலீவ் வித்தவுட்
doubting is the topic of today's message. Let us believe without doubting. சந்தேகப்படாமல் விசுவாசிப்போமாக என்ற அந்த தலைப்பின் கீழாக நம்ம வசனங்களை தியானிக்கலாமா? முதலாவதாக யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், மிக அருமையாக யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும், அப்படின்னா அது ஆனாலும் என்ற வார்த்தை முந்தின வசனத்தை அது சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் சம்பூரணமாக ஞானத்தை கொடுக்க வல்லவராக ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணுமா? கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும், பட் லெட் him ask in faith with no doubting is the word to be underlined. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் என்ற வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். பார்த்தீர்களா? ஆக சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை நீ விசுவாசிக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு உனக்காக கடந்து வருகிறது. யூ ஷுட் ஹேவ் த ஸ்ட்ராங் ஃபெய்த். சும்மா சாதாரண விசுவாசம் அல்ல, கட்டாயமான விசுவாசம். ஏன்னா ஆண்டவர் வருகிறார் என்பது எவ்வளவோ தடவை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்னும் அநேகர் தள்ளாடி கொண்டு தான் இருக்கிறீர்கள். நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆண்டவர் எப்போ வரப்போகிறாரு? அந்த கேள்வியே வேண்டாம். இயேசு வருகிறார், அவர் அற்புதங்களை செய்வார் என்றால் நிச்சயம் உறுதி, அவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் நாம் சந்தேகப்படக்கூடாது, விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், முகவரியாக as an introduction மத்தேயு 21வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சீஷர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. அது என்ன ஆச்சரியம் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டார். அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை மாத்திரம் இருக்க பார்த்தார், கனிகள் இல்லை. ஆகையால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். அந்த அத்தி மரத்தில் கனிகள் எப்போது இருக்கும், ஆனால் அதில் அன்றைக்கு ஆண்டவர் பார்த்தபோது கனிகள் இல்லை, இலைகள் மாத்திரம் இருந்தது. கர்த்தர் அந்த மரத்தை சபித்து போட்டார். இனி உனக்கு உன்னிடத்தில் கனிகளே இல்லாமல் போக கடவுது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஏன்னா ஆண்டவர் விரும்பி கனியை எதிர்பார்த்த போது கனி இல்லை. அதனால் கர்த்தர் சொன்னார், ஒரு காலம் உன்னிடத்தில் கனி இருக்காதுன்னு சொல்லிட்டார். தட் மீன்ஸ் the Lord cursed the fig tree. That means, you do not produce any fruit. And therefore, I curse you. That is the real sense of it. நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் எந்த விதத்திலும் சபிக்கிறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர் தான். Our God, Lord Jesus Christ, is the wonderful personality to bless everyone. In all the way, the Lord is there to bless everybody. Even the enemies, the Lord is blessing them. சத்துருக்களை கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கத்தான் செய்கிறார். கர்சஸ் என்பது, சாபம் என்பது அவருடைய வாயில ஒரு காலம் வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தை பார்த்து சபித்தார். அது என்ன வாயிட்டாமா? அதோ உடனே அந்த அத்தி மரம் என்ன செய்தது? பட்டு போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. Suddenly or immediately that fig tree was completely withered and they could not able to grow up. That means it was cursed all the way. Suddenly it was cursed by the Lord Jesus Christ. அது அப்படியே சபிக்கப்பட்டு போனது. சபிக்கப்பட்ட அப்படினால அது பட்டு போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்திலே சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி
ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு இயேசு கொடுக்குற பதில் தான் இப்போ வாசித்தோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், இஃப் யூ டு நாட் டவுட் பட் யூ ஹாவ் ஸ்ட்ராங் ஃபெய்த். இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். Yes, you can remove this mountain also by commanding the mountain with the strong faith in you. உங்களுக்குள் இருக்கிற அந்த உறுதியான விசுவாசத்தை வைத்து இந்த மலையை பார்த்து கூட என்ன செய்யலாம்? நீங்கள் பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? அது அப்படியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. So the Lord is giving the importance to the word of faith. அந்த விசுவாசத்துக்கு ஆண்டவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். Yes, if you believe, that will be done. நீ விசுவாசித்தா அது அப்படியே என்ன செய்யும்? உனக்கு ஆகும். தேவ பிள்ளையை நீ விசுவாசித்து பேச கற்றுக்கொள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று பார்க்கிறோம். வேத வசனங்கள் விசுவாசத்தை மிக அருமையாக வலியுறுத்தி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் தட் டூ வித்தவுட் எனி டவுட். தட் இஸ் த மெயின் பாயிண்ட், மை டியர் சில்ட்ரன் ஆஃப் காட். அதுவும் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த சந்தேகம் இல்லாமல் உறுதியான விசுவாசம், அசைக்கப்படாத உறுதியான விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம். பாருங்கள், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுதான் ஆபிரகாமை பற்றிய ஒரு கேரக்டரை நாம் என்ன செய்ய போகிறோம்? அடிப்படையாக வைத்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்வாராக. Let us meditate about the unshakable and strong faith. அசைக்கப்படாத உறுதியான விசுவாசம் பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். பார்க்கலாமா? முதல் குறிப்பாக as a first point, விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். Faith is tested. விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. ஆமாம், நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரு? தெளிவுபடுத்த விரும்புகிறார். அதனால் பரீட்சிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் Genesis chapter 22 verses 1 and 2, 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சோதிப்பதற்காக, விசுவாசத்தை பரீட்சிப்பதற்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் ஏகபுத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் பரீட்சிக்க விரும்புகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. அப்படின்னா அந்த 21வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள்லாம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை என்ன செய்தார்? சோதித்தார். ஆண்டவர் உண்மையாகவேங்க பெரிய காரியத்தை கர்த்தர் அங்கே செய்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவனுக்கு சந்ததி இல்லை, சரியான சந்ததி கிடையாது, ரொம்ப விரக்தியானி போன நிலைமை. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 86 வயதாகும்போது அந்த டைமில் சாராள் அவருடைய மனைவி, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் அவரை பார்த்து சொல்கிறாங்க, எனக்கு இன்னும் குழந்தை இல்லைங்க, ஆனால் நம்முடைய பேரை ஆண்டவர் விளங்க பண்ணுறதுக்காக நீங்கள் நம்முடைய வேலைக்கார பெண்ணாக இருக்கிற ஆகாரை நீங்கள் என்ன செய்து விடுங்கள். ஏன்னா அந்த காலத்தில் அது வழக்கம், அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. அதனால் அவளை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று அந்த அம்மா சொன்னாங்க. அவரும் உடனே தன்னுடைய மனைவியுடைய பேச்சுக்கு செவி கொடுத்து ஆகாரை சேர்த்து கொண்டார். ஆகார் மூலமாக ஆண்டவர் இஸ்மவேல் என்ற ஒரு மகனை ஆண்டவர் கொடுத்தார். பாருங்கள், அந்த மகன் மூலமாய் அவர் திருப்தி அடைந்திருந்தார், சந்தோஷப்பட்டார். இந்த மகனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், அந்த மகனுடைய வளர்ச்சி, அவனுடைய மகள் வாழ்க்கை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பூரித்தார் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் ஆண்டவர் 75 வயதாக இருக்கும்போதே வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார்.
நான் உனக்கு சந்ததிகளை திரளாய் பெருக பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 99 வயதாகும்போது கர்த்தர் அவனுக்கு திரும்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமே என்று சொல்லி கூப்பிட்டு உடனே அவன் சந்தோஷத்தோடு ஆண்டவரிடத்தில் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இப்போ இருக்கிறது உன்னுடைய சந்ததி, அவனும் உன்னுடைய சந்ததி தான், அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆனால் நீ பார், வானத்தை அண்ணாந்து பார், உன்னால் அந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமா என்று ஆண்டவர் சொன்னார். அவன் ஆச்சரியப்பட்டான். ஆனால் அதே சமயத்தில் அவன் அப்படியே ஆண்டவரை என்ன செய்தான், விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்ம பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த முதல் 2 வசனங்களில் நம்ம பார்க்குற காரியம் ரொம்ப அபாரமானது. ஏன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்போது அவனை கூப்பிடுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிடுறாரு. அதே போல் இந்த 22வது அதிகாரத்திலையும் ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டவொடனே ரொம்ப சந்தோஷமா இதோ அடியேன் அப்படின்ட்டு வர்றான். எங்கள் 100 வயது ஆகி ஆண்டவர் ஒரு மகனை தன்னுடைய மனைவியாகிய சாராள் மூலமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். வயதான காலத்திலே என்னை நகைக்க பண்ணினாரே என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அப்பொழுது 90 வயசு ஆகிவிட்டது. ஆனால் அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ஆண்டவர் என்னை நகைக்க பண்ண, அதனால் நகைக்க பண்ணினார் என்று சொல்லி ஐசக் அல்லது ஈசாக் என்ற பெயரை எடுக்கிறார்கள். இந்த ஈசாக்கை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள், சந்தோஷித்து மகிழுகிறார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஈசாக்குடைய பிறப்பு, அதற்கு பின் உள்ளதான அந்த ஈசாக்குக்கு அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி, தொடர்ந்து அவனுக்கு பால் மறக்க பண்ணும்போது செய்யப்பட்ட விருந்து, இதெல்லாம் ஒரு பெரிய அசட்டு தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்படி மகிழ்ச்சி மேலே மகிழ்ச்சி, சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. இந்த நிலைமையில் அவன் வளர்ந்து வரும் பொழுது ஒரு நாள் அந்த ஆகாருடைய மகன் இஸ்மவேல் இந்த ஒரிஜினல் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கை பரியாசம் பண்ணினான். அதை அந்த ஈசாக்கை பெற்றதான தாய் சாராள் பார்த்தாள். அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சாராள் உடனே தன்னுடைய கணவராகிய ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறாள், ஐயா, எஜமானனே, ஆண்டவனே, இனிமேல் என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இந்த ஆகாரையும், அவள் வேலைக்காரி பெண்ணு தானே, இந்த ஆகாரையும் ஆகாருடைய மகனாகி இந்த இஸ்மவேலையும் நீங்கள் என்ன செய்து விடுங்க, அப்புறப்படுத்திடுங்க, இவங்களை இங்கே வீட்டை விட்டு போக சொல்லுங்க, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அது ஆபிரகாமுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, சங்கடமாக இருந்தது, மிகுந்த மனவேதனை அளித்தது. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டார், ஆபிரகாமோடு பேசினார். சாராள் சொன்னது, உனக்கு அற்பமாக இருக்க வேண்டாம், வேதனையாக இருக்க வேண்டாம், ஏனென்றால் நான் உனக்கு பிரத்யேகமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன். இந்த ஈசாக்கு மூலமாய் உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லி கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆகாரை அவனுடைய மகனோடு சேர்த்து, அவளுடைய மகனோடு சேர்த்து வனாந்தரத்துக்கு அனுப்பிவிடு, அவர்களை நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். ஆம், அந்த இஸ்மவேலும் பெரிய ஜாதியாய் பெரிய சந்ததியாய் இன்றைக்கு இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னால் அப்படியே செய்வார். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களில் நல்லா சிந்திச்சு பாருங்க. உன்னுடைய சந்ததி இந்த பூமியின் மணலை போலவும் இருக்கும்னு சொன்னார், இந்த பூமியின் தூள் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே சமயத்தில் வேலைலாம் எண்ண முடியாது, மேலே நட்சத்திரங்களை பார், இந்த நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடாதது எப்படி உண்மையோ அதே போலவும் உன்னுடைய சந்ததி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆக ஆண்டவர் 3 categories of nations or 3 categories of people, 3 categories of his descendants, இதை ஆண்டவர் வழிவகுத்து சொல்லுகிறார். 3 விதமான அவனுடைய சந்ததியாரை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? ஆபிரகாமோட பேசினார். ஆகையினால உனக்கு அது வருத்தமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பிவிடும்படி கர்த்தரே சொல்லிவிட்டார். சாராள் சொல்லுகிறாள், அந்த வார்த்தைக்கு கர்த்தரும் அங்கே உடன்படுகிறார். சாராளை நீ அற்பமாக எண்ணாதே, உன் மனைவியாகிய சாராள் சொல்வதை கேள் என்று அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி
ஆண்டவர் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிந்தது தான். தேவ பிள்ளைகளை நல்லா யோசித்து பாருங்க. இப்படி கர்த்தர் ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு பேசுகிற அந்த ஒரு சூழ்நிலையை கேட்டவர் தான் ஆபிரகாம். அதனால் இங்கே இந்த 22வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நம்முடைய அருமை கர்த்தர் தேவனாகிய ஆண்டவர் ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அப்படி கூப்பிடும் பொழுது அவன் உடனே இதோ அடியேன் சந்தோஷமாக போகிறான். ஏன்னா ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதத்தை தான் எனக்கு கொடுக்க போகிறார், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை சொல்ல போகிறார்னு இதோ அடியேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? அப்பொழுது அவர் 2வது வசனத்தில் அதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. அப்போ ஈசாக்கை எப்படி அவர் வளர்த்திருக்காரு, எவ்வளோ பாசமாக இருந்திருக்கார் பாருங்க. அவருடைய புத்திரன், அவருடைய ஏகசுதன், அது மாத்திரம் இல்லை உன் நேசகுமாரன். ஆமாம், இவ்வளோ தூரத்துக்கு அந்த மகனை அவர் நேசித்திருக்கார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த ஈசாக்கை நீ இப்பொழுது என்ன செய், அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை என்ன செய், தகன பலியாக பலியிடு என்றார். Take now your son, your only son Isaac, whom you love, and go to the land of Moriah and offer him there as a burnt offering on one of the mountains of which I shall tell you. நீ மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று ஆண்டவர் சொல்கிறான். இந்த மோரியா மலை எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட சீயோன் பர்வதம்தான் என்பது சிலருடைய கருத்தாக இருக்கிறது. அவ்வளோ முக்கியமான ஒரு இடம்தான் மோரியா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே ஆபிரகாமை சோதித்தார் என்று நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டோன்னு அவன் ரொம்ப சந்தோஷமாக அவன் ரெஸ்பாண்ட் பண்ணான். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுவான்னு அவன் எதிர்பார்க்கல. ஆனால் அதில் பியூட்டி என்ன தெரியுமா? ஆபிரகாம் அப்படியே கர்த்தருடைய சத்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி என்ன என்பதை நாம் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். அதை ஒரு தடவை கூட நம்ம வாசித்து பார்க்கலாம். வேத வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப பெரிய ஆறுதல். வேத வசனங்கள் தான் நமக்கு ரொம்ப பெரிய உறுதியான விசுவாசத்தை வளர்க்கும் ஒரு மகத்துவமான அற்புதம். ஆகையினால வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 15 verses 4 to 6, 4 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். Praise the Lord. பாருங்கள், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். And he believed in the Lord and he accounted it to him for righteousness என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 17வது அதிகாரத்தில் in Genesis chapter 17 verses 4 to 6, 4 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு அருமையானது. இதையெல்லாம் ஆண்டவர் மறந்தாரோ என்று அவனுக்கு கேட்க தோன்றும். இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 21வது அதிகாரம் இத்தனையும் சொல்லிட்டு பாருங்க, சாப்டர் 21 verse 12 அதையும் கூட நம்ம வாசி கேட்கலாம். 21வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எவ்வளவு அருமையான வார்த்தை. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும்
குறித்து சொல்லப்பட்டது உனக்கு என்ன செய்ய வேண்டாம், துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். See there, the Lord sees very clearly that in Isaac your seed shall be called. உன்னுடைய சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. ஈசாக்கிடத்திலே உன் சந்ததி விளங்கும், அதனால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்று ஆண்டவர் சொல்கிறார். So God told Abraham in such a way that do not let it be displeasing in your sight because of the lad or because of your bond women. Whatever Sarah has said to you, listen to her voice, for in Isaac your seed shall be called என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ வார்த்தைகள் ஆண்டவர் அவன் வாக்குத்தத்தமாக சொன்னார். இதில் என்ன பியூட்டின்னா, ஆபிரகாம் தேவன் என்ன செய்தான், விசுவாசித்தாங்க. ஆமாம், in everything we have to make note of that, how Abraham believed strongly the Lord and his works. ஆண்டவரையும் அவருடைய கிரியையும் எப்படி உறுதியாய் விசுவாசித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆக முதலாவது விசுவாச பரீட்சை பற்றி பார்க்கிறோம். So we see as the first point that Abraham was tested. Abraham's faith was tested. So விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. So faith was tested. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக விசுவாச பரீட்சைக்கு கீழ்ப்படிதல் ஒரு முக்கியமான குறிப்பாக இருக்கிறது. As a second point, we are seeing, or we are going to see about the obedience of Abraham. That means, obeying the faith when tested. பரீட்சிக்கப்படும் பொழுது கீழ்ப்படிய வேணும் என்பதை நான் பார்க்கிறோம். ஆமென். முதலாவது பரீட்சிக்கப்படுகிற அனுபவம், இரண்டாவது பரீட்சைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம். பார்த்தீர்களா? ஆதியாகமம் 22 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, in Genesis chapter 22 verses 3 and 4 as we read, வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்கிறாரு. He obeys what God has said to him. He brings Isaac to that Moriah mountain. ஆண்டவர் குடிக்கிறதான அந்த மோரியா மலைக்கு அவர் போகிறார். ஆனால் அதை பற்றி காரியங்களை ஒன்றையும் தன் மனைவியிடத்தில் சொல்லலை. வேலைக்காரருக்கும் இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லலை. வேலைக்காரரையும் அழைத்து கொண்டு தான் போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இந்த 17 முதல் 19 வசனங்கள், எபிரேயர் 11 17 முதல் 19 வசனங்களில் என்ன பார்க்கிறோம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக என்ன செய்தானா? ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் சொன்னதை அப்படியே அவன் என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். அங்கே தான் முக்கியமான காரியம். செத்தாலும் ஆண்டவர் அவனை என்ன செய்வார்? எழுப்புவார். அப்படி ஒரு விசுவாசம், ஒரு அன்நேச்சுரல் ஃபெய்த், ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த் யாருக்கு இருந்ததுன்னா ஏப்ரஹாமுக்கு இருந்தது. ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் நாம் அந்த வசனங்களே நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அதனால தான் அவன் என்ன தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த எபிரேயர் 11 18வது வசனத்தில் 17 வாசிக்கும் போது நாம் அங்கே பார்க்குறோம். அது என்ன தெரியுமா? மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி, அப்புறம் 19வது வசனத்தில் தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இந்த ஈசாக்கு யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் தெரியுமா? நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். எப்படி விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் மகன் செத்தாலும் அவனை திரும்ப ஆண்டவர் எழுப்புவார்னு விசுவாசிச்சானோ, அதே போல நம்முடைய அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி. ஆனால் 3வது நாள் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க,
அவன் என்ன செய்தான்? முதிர் வயதில் குமாரனை கொடுத்தவர் மகன் பலியிடப்பட்டாலும் அவனை உயிரோட்டி எழுப்பித்தர கர்த்தர் வல்லவர் என்று சந்தேகிக்காமல் விசுவாசித்தான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். He never doubted about what God has said. கர்த்தர் சொன்னதை ஒரு காலம் அவன் சந்தேகிக்கல, அப்படியே விசுவாசித்தான். ஆதியாகமம் 22:5 ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம், அதை வாசிக்க கேட்கலாம். Genesis 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை இங்கே நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஃபெய்த் கன்ஃபெஷன் எப்படி பண்றாரு பாருங்க. அவர் விசுவாச அறிக்கை சொல்றார், தன் வேலைக்காரத்தை சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்பி வருவோம். திரும்பி வருவேன்னு சொல்லல, பன்மையில சொல்றாரு, சிங்குலர்ல இல்ல, ப்ளூரல்ல சொல்றாரு. He just confesses the word of faith in such a way that we will. He never said, as I will return, I will come back again. No, he said, we will come back again. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் திரும்பி வருவோம் என்று பன்மையிலே நம்பிக்கையோடு சொல்கிறார். இதுதான் கீழ்ப்படிதல். This is the obedience. This is what Abraham, how he obeyed the Lord when he tested him. ஆண்டவர் அவனை சோதித்த போது, அவனை பரீட்சித்த போது எப்படி கீழ்ப்படிந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விசுவாச பரீட்சை, இரண்டாவது விசுவாச பரீட்சைக்கு கீழ்ப்படிதல், மூன்றாவதாக பாருங்க கேள்வியினால் உறுதிப்படும் விசுவாசம். ஃபெய்த் which is strengthened by hearing என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் in Genesis 22 from the verse 6 to 8 as we read 6 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் போதும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த பகுதியை வாசிக்கும் போது நான் அடிக்கடி இந்த பகுதியை வாசிக்கும் போது அசைக்கப்படுவது உண்டு. அதை எத்தனை தடவை வாசித்திருக்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப அதை வாசிக்க எனக்கு அதிக விருப்பமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் பாருங்க, அவர் போயிட்டு இருக்கும்போது மகனைத்தான் பலியிட போகிறாரு. ஆனால் மகன் அங்கே கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேலேயே வைக்கிறார். ஈசாக்கு தான் இப்போ பலியிட போகிறாரு. அது ஈசாக்குக்கு தெரியல. ஈசாக்கு மேலே வைக்கிறார். வைத்து என்ன சொல்கிறார் தெரியுமா? தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். நெருப்பிற்கு கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். போகும்போது ஈசாக்கு தன் தகப்பனை பார்த்து கேட்குறார், என் தகப்பனே அப்படின்னு சொல்கிறார். தகப்பனேன்னு சொல்லும்போது உடனே தகப்பன், மகனே இதோ இருக்கிறேன் அப்படின்னு, அவ்வளோ வயசான தகப்பன் மகன்கிட்ட சொல்ல, இதோ இருக்கிறேன்ப்பா சொல்லும்போது, அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? எனக்கு அருமையான தேவனோட நல்ல இதில் ஒரு காரியத்தை சிந்திக்கணும். அந்த விறகுகளையெல்லாம் எடுத்து, அந்த விறகு கட்டைகளெல்லாம் எடுத்து ஈசாக்கு மேலே வைக்கிறது எதற்கு உதாரணமாக இருக்கிறது தெரியுமா? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமந்ததற்கு முன்னடையாளமாக இருக்கிறது. அது ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. ஆகையினால அன்றைக்கு நமது அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு போகிறார் என்பதை ஆண்டவர் அடையாளமாக அங்கே நிரூபித்து விட்டார். ஈசாக்கு மேலே விறகுகளை வைத்து அவன் சுமந்து கொண்டு போகிறான். அவன் கேட்கிறான், அப்பா தகனபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று அவன் கேட்கிறான். கேட்கும்போது அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவர் சொல்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். My son, God will provide for himself the lamb for a burnt offering. So the two of them went together. அந்த நேரத்திலையும் மகன் கேள்வி கேட்கல, பொறுமையாக போகிறாரு. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால கேள்வி அவன் கேட்குறான். அந்த கேள்வியிலையும் ஒரு விசுவாசம் உறுதிப்படுது. மேலும் 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 விசுவாசம். தேவ பிள்ளைகளை நல்லா யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கு ஃபெய்த்து?
கொஞ்சம் பிரச்சனை வந்துடுச்சுன்னா தள்ளாடி போயிடுறீங்களே, ஆண்டவர் மறந்துட்டார்னு சொல்லிடுறீங்களே. அப்படி அல்ல, மீண்டும் மீண்டும் விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் எனப்பட காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளிலும் தொடர்ந்து அவர் விசுவாசத்தை விட்டு விலகி போகவில்லை. ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் 9 முதல் 14 வசனங்கள் வரைக்கும், அதை நாம் இப்பொழுது வாசிக்க வேண்டாம், அதை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? வெற்றி பெறும் விசுவாசம் என்று நாம் தலைப்பு கொடுக்கத்தக்கதாய் ஒரு பெரிய மிரக்கலை நம்ம பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை என்ன செய்தான்? கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை என்ன செய்தானா? எடுத்தான். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் என்ன செய்யாதே, உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எல்லாரும் கரங்களை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா அவனுடைய faith எப்படியெல்லாம் வளர்ந்துட்டு வருது பாருங்க. Abraham was growing in his faith, strong and strong and stronger and stronger. My dear children of God, finally he is acquiring the victorious faith. So that is the fourth point. ஆண்டவருக்கு அதான் 4வது குறிப்பு. தேவனுடைய பிள்ளைகளை இப்படி கர்த்தரை கனப்படுத்தின போது ஆண்டவர் 12வது வசனத்தில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார் பாருங்க. In the verse 12, the Lord is giving a good certificate to Abraham. For now I know that you fear God. That is the word. The Lord is giving him certificate in such a way that now I know that you fear God, since you have not withheld your son, your only son from me. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து அவனை என்ன செய்யல, நீ வேறு விதமாக எடுக்கலை, நீ விசுவாசித்த, உன்னுடைய விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணிட்ட, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால தான் அங்கே கடைசி வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த verse 14 14வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். So the Abraham called the name of the place, the Lord will provide, as it is said to this day. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. Jehovah Jireh means the Lord will provide. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்களா? வெற்றி, விசுவாசத்தில் வெற்றி கண்ட தேவனுடைய மனுஷன் தான் ஏப்ரகாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு? பரீட்சிக்கப்பட்ட விசுவாசம், கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசம், தேவனுடைய பிள்ளை கேள்வியினாலே உறுதிப்படும் விசுவாசம், வெற்றி பெறும் விசுவாசம் என்று 4 விதமாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் மாறுவோமாக. Glory to God. To God be all the glory and honor. நம்ம விசுவாசிக்கணும். ஸ்ட்ராங்காக ஃபெய்த்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். The Lord will provide. The Lord will look after everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று விசுவாசிக்கணும். as a conclusion, முடிவரையாக ரோமர் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. Romans chapter 4 verses 20 and 21 வாசிக்க கேட்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீர்களா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. So Abraham did not waver at the promise of God through unbelief, but was strengthened in faith, giving glory to God. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்னவானான்? வல்லவனானான். and being fully convinced that he had promised, he was also able to perform. அதே போல நீங்களும் விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் தாம் இந்த வசனங்களில் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இப்பொழுது இருக்கிற இடங்களில் அப்படியே இருந்த வண்ணமாய் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரமாய் இந்த ஹீலிங் சர்வீஸில் ஆண்டோடைய டச்சை நம்ம உணர போகிறோம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஃபெய்த்தை பற்றி பார்த்தோம். நவ் யூ ஹாவ் டு கன்ஃபஸ் யுவர் ஃபெய்த், மை டியர் சில்ட்ரன். இவ்வளோ நேரம் விசுவாசத்தை தியானித்தல்லவா, இப்போ நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்ய போகிறீர்கள். ஆமென்.
Lord. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே நம்முடைய கரங்களை நம்முடைய தலையின் மேல் வைத்துக் கொள்வோம். நான் சொல்ற இந்த விசுவாச அறிக்கையை நீங்களும் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை மாத்திரம் சிந்திப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நான் உம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறேன். அப்பா, செய்தியில கேட்டது போல முழு நிச்சயமாய் நானும் உம்மை நம்புகிறேன். அப்பா, நானும் உம்மை பூரணமாய் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் ஒருவரே என்றும் பிதாவாகிய தேவனாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனாக தம்மை வெளிப்படுத்தினீர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக இந்த பூமியிலே என் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் வந்தீர் என்றும், நீர் எனக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து எனக்காக காயங்களை ஏற்று கல்வாரி சிலுவையில் என்னுடைய ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தீர் என்றும் நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அப்பா, இப்பொழுதும் நீர் உயிருள்ள தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கும் எனக்காக நீர் பரத்திலே பிதாவானுடைய வலது பார்சத்தில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறீர், பரிந்து பேசுகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தப்பா, நான் உம்மை முழு மனதோடு விசுவாசிக்கிறதே நீர் அறிந்திருக்கிறீர் அல்லவா? என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து ஓடுவதாக. அப்பா, என்னை ரத்தத்தினால கழுவும். நான் சுகமாகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சுகமாகிவிட்டேன். பிசாசே, உனக்கு என் மீது உரிமை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போ என்று சொல்லுகிறேன். இப்பொழுதே சுகத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் எல்லாரும் அப்படியே ஒரே மனதோடு கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் come on everybody, எல்லாரும் கர்த்தரை துதிங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. ஆண்டவர் மகத்துவம் உள்ளவராய் வந்திருக்கிறார், நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த வியாதியில நீங்கள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நம்முடைய அப்பா உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். சுகம் பெறுவீர்களாக என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஆமென். நீங்கள் சுக வாழ்வு வாழ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். Thank you Jesus. கர்த்தருடைய பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தேகப்படாமல் விசுவாசிங்க. இப்பொழுதே கர்த்தர் கிரியை செய்கிறார், உங்களை தொடுகிறார். ஆம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வியாதியும் அவர் சுமந்து கொண்டார், நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். Yes, the Lord has taken all our sins and pains in his body, my dear children of God. அவருடைய சரீரத்தில் எல்லாத்தையும், எல்லா பாவங்களையும் பலவீனங்களையும் சுமந்து கொண்டார். Because of Jesus Christ was not a sinner, my dear children of God. Yes, all sins that
we have, my dear children of God, yes, the Lord has He bore all our sins upon His head. அவருடைய சிரசின் மேல நம்முடைய பாவங்களை எல்லாம் அவரே சுமந்து கொண்டார். He carried all our sins upon His body. அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை அவிதம் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவர் நம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நம்மை குணமாக்குகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். முதலாவதாக இந்த நேரத்தில் கொரோனா வைரஸ் COVID-19 யாரெல்லாம் அஃபெக்டட் ஆகியிருக்கிறாங்களோ, பாதிப்புக்குள்ளாக இருக்காங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்க முடிக்க எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா, நம்முடைய மக்கள், நம்முடைய பிள்ளைகள் யாராகிலும் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களானால் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை தொட்டு அவர்களை சுகப்படுத்தும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். சுகம் அடைவீர்களாக என்று வாழ்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இரண்டாவதாக, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹார்ட் ட்ரபிள்னாலே கஷ்டப்படுங்கள், இருதய வியாதினாலே கஷ்டப்படுங்கள், கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தபடிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம். எல்லாரும் தூதிங்க தூதிங்க. நன்றி நன்றி ஆண்டவரே. ரிபா ரபா கபா லா சமாத்தியாரா. கர்த்தருடைய வல்லமையை நான் பார்க்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். கை கால் மூட்டு வலியினாலே கஷ்டப்படுகிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் சுகம் தருகிறார். கர்த்தர் தொடும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை தலைவலி அகோர வலியாக இருந்தால் என்ன செய்வது? அநேகர் தலைவலியினால கஷ்டப்படுகிறார்கள். பிளட் பிரஷர் அதற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கலாம். கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. சோத்திரம் சோத்திரம். நன்றி. கர்த்தர் தொடுகிறார். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை கண்வலி உள்ளவர்கள், காதுல இறைச்சல் உள்ளவர்கள், வேதனை அனுபவிக்க எல்லாரையும் கர்த்தர் தொடும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Come on, right now, right now. Feel the presence of the Lord. அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்படுங்க. கர்த்தர் தொடுகிறார். சோத்திரம் சோத்திரம். அப்பா, கழுத்தை திருப்ப முடியாமல் கழுத்து வலி, பிடதி வலியினால கஷ்டப்படுறவர்களுக்கு கர்த்தர் சுகம் தரும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தைராய்டு போன்றதான ப்ராப்ளம்ஸ் உள்ளவர்களை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா, தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அநேகர் கேன்சர் வியாதியில கஷ்டப்படுகிறது உண்டு. கர்த்தர் இந்த நிமிஷமே அவர்களை தொட்டு, எந்த கேன்சரா இருந்தாலும் சரி, பிரஸ்ட் கேன்சரா இருந்தாலும் சரி, அல்லது தேவனுடைய பிள்ளைகள் வேறு விதமான கேன்சர்ஸா, யுட்ரஸ் கேன்சரா இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை புற்றுநோயா இருந்தாலும் சரி, எந்த புற்றுநோயா இருந்தாலும் கர்த்தரால் கூடும். நம் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் தொட்டு சுகமாக்கப்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய வல்லமையை நான் பார்க்கிறேன். தொட்டு சுகப்படுத்துகிறார். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கிட்னி ட்ரபிள்ல கஷ்டப்படுவர்கள், சிறுநீரகம் ப்ராப்ளம் அடைந்து கஷ்டப்படுகள் உண்டு, டயாலிசிஸ் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளம் பேர் உண்டு. கர்த்தர்களை எல்லாம் தொடும்படிக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. சோத்திரம் சோத்திரம். ஏசப்பா, உங்க வல்லமை பாய்ந்தவர்களை தொடுவதாக. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் சுகம் தருகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய அப்பா சுகம் தருகிறவராக இருக்கும்போது நமக்கு ஏன் கவலை? தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல நுரையீரல், லங்ஸ்ல கேன்சர் வந்து கஷ்டப்படுறவர்கள் உண்டு. கர்த்தர் அவர்களை எல்லாம் தொட்டு சுகப்படுத்தும்படிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். துதிங்க. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நம்முடைய அப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், வேதனை மிகுந்த வாழ்க்கையில ஏன் ஏன் என்ற கேள்வியோடு அலைகிறவர்கள் உண்டு. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் தொட்டு சுகமாக்கும்படிக்காய், விடுதலை செய்யும்படிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷரால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிப்போம். கர்த்தருடைய நாமத்தில் வெற்றியை பெறுவோமா. ஆண்டோடைய பிரசன்ஸை நான் பார்த்துட்டு இருக்கேன். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுதே நீங்க வியாதி இருக்கிற இடத்துல கை வைத்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் சகாயம் பண்ண வல்லவராய் வந்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் சுகம் தந்து விட்டிருக்கார். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நன்றி நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மை தொட்டதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Thank you Jesus. Thank you Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் இன்றைக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸில் கர்த்தருடைய நாமத்தை நம்மோடு சேர்ந்து உயர்த்தின எல்லாரோடும் எப்போது சதா காலமும் மாறாமல் இருப்பதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். God bless you everybody. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போங்க. எல்லாரும் சந்தோஷமாய் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தி செல்லுங்கள். ஆமென்.